நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 22/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி 8ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை. யமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரியோதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:18க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 2:27 வரை திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:55 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:55 வரை உத்தர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிலந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையில் எழுந்து சூரிய தரிசனம் செய்தால் உடல் ரீதியான நோய்களெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள் நடுநாயகமாவிட்டிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டு சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற வளர்பிறை சதுர்த்தி விரதம், சக்தி கணபதி சதுர்த்தியாக இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானங்கள் சிறப்பாக நடைபெறும். விநாயகர் ஆலயங்களிலே அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், உற்சவங்கள் வெற்றில் நாமும் கலந்து விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான சிதறு தேங்காய் அடித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது
எல்லா விதமான கஷ்டங்களும் சிதறி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. அவ்வாறாக இந்த விநாயகப் பெருமானுடைய வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயகரை நாம் வழிபாடு செய்வதோடு எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடம் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை 11/4/2026 சனிக்கிழமை கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த ஆன்மீக பெருவிழாவிலே பல்துறை சார்ந்தவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். கொழும்பு, யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, திருகோணமலை, மலையகம் போன்ற பிரதேசங்களிலே மாவட்டங்களிலே இருந்து பல்துறை சார்ந்த கலை பிரமுகர்கள், சமய குருமார்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த ஆன்மீக விழாவிலே பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். பல்துறை சார்ந்தவர்கள், நடனாசிரியர்கள், சங்கீத இசை ஆசிரியர்கள், கவிஞர்கள், ஊடகவியலாளர்கள் என்று பல்துறை சார்ந்தவர்களும் இந்த விழாவிலே பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்ற நிகழ்வு எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த நிகழ்விலும் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் இந்த வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகரை வேண்டி வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பழியஞ்சி பாத்தூன் உடை தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாற்றும் இல். இக்குறளினுடைய பொருளாக பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்பொழுதும் குறைவதில்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பழியஞ்சி பாத்தோன் உடை தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாற்றும் இல். இக்குறளினுடைய பொருளாக பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்பொழுதும் குறைவதில்லை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.